ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு புது கேம் வந்து நம்ம வந்து விளாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வுட்டு கலெக்ட் பண்ணோம். ஸோ வுட்டுனால் இந்த மரம் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் எனக்கு புது கேம்னு இல்லை, இது வந்து நான் வந்து நிறையா தடவை விளாண்டுட்ருக்கேன். நான் வந்து சைல்டுஹுட்லேருந்து விளாண்டுட்ருக்கேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம் இது. ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் இது தான் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். இது ஃபுல்லாக நான் கண்டினியூ பண்ண போகிறேன். அப்புறமேட்டுக்கு இதை வந்து முடிச்சுட்டு ரோப்ளாக்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஓகே, ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து வுட் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பிகேஎக்ஸ்டி வரும். பிகேஎக்ஸ்டி வந்துட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கேம்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏன்னா இப்போதைக்கு பிளாக்ஸ் ஃப்ரூட் ஏன் விளாட முடியல அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கேம் வந்து சரியாக தெரியல. ஸோ அதனால தான். ஸோ பிளாக்ஸ் ஃப்ரூட் வர வாய்ப்பு இருக்குது, அடுத்த வாரம் கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து சாட்டர்டேயில் தான் வரும். கம்மிங் சாட்டர்டே தான் வந்து வரும். ஏன்னா வந்து டைம் டேபிள் படி சாட்டர்டே தான் வந்து நம்மளோட வீடியோ வரும். ஸோ அதனால் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மைன்கிராஃப்டில் வந்து ஒரு 7 எபிசோடு வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த வேர்ல்டில் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவுமே டிசைட் பண்ணல. ஸோ இந்த இதில் வந்து பேசிக் ரிசோர்ஸ் ஃபார்மேஷன் அது மட்டும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ வுட்டு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து டைம் லேப்ஸ் பண்ண முடியல. ஸோ வந்து காமிக்கிறேன். ஸோ எப்படியோ நான் வந்து கைஸ் இப்போ வந்து நான் வந்து 2 ஸ்டாக் கிடச்சிருக்கு முக்கி பண்ணதில். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் தான் நான் போய் பண்ணேன். ஸோ இதில் 2 சாப்ளிங் வேறு கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே கிடைக்கவே இல்லை, முன்னாடி கிடச்சது தான். ஸோ அந்த இதான் நம்ம ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஃபாரஸ்ட்டில் எதாவது இருக்குன்ட்டு சொல்லிட்டு இங்கே வந்து ஷெல்டருக்கு எதாவது தேவை அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை இங்கே விட்டுட்டேன். அங்கே தான் போய் வெட்டிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணோம். அதுக்கு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணி பயமே நல்லா இல்லை, ஒரு மாதிரி வந்து ஸ்கேட்டர்டாக இருக்குது. ரொம்ப பாருங்களேன், பிளாக்ஸ்லாம் இடிஞ்சு போயிருக்கு. ஸோ அதை வந்து மாற்றுறதுக்கு பதில் வேறு எதாவது இடத்துக்கு கூட போகலாம். ஸோ பீச் ஹை லெவல் பார்த்தோம்னா வந்து தூரமாக போவோம். ஸோ இன்னும் தூரமாக போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த பீச் லெவல் பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ தூரத்தில் வந்து ஐலாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து போட் எடுத்து போகலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுக்கணும். கிராஃப்டிங் டேபிள் எடுத்தாச்சு, ஓகே சூப்பர். அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து போட் எடுக்கணும், ஓகேங்களா? போட்டு இங்கே இருக்குது ஐஸ். ஓகே சூப்பர், நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம வந்து போட் எடுத்து வேறு ஏதாவது ஐலாண்டுக்கு நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ வில்லேஜ் இருக்கான்னு போய் தேட போகிறோம், ஓகேங்களா? வில்லேஜ் இருந்துச்சுன்னா பெட்டர். அங்கேருந்து நம்ம வந்து லூட் அடிக்கலாம். லூட் அடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அங்கே இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு அங்கேயே வந்து வீடு கட்டலாம். வீடு கட்டிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டை வச்சு நம்ம வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வில்லேஜ் வந்து தேடுறது தான். ஸோ நேராக போய் பார்ப்போம். ஓகே, போட்டு இங்கே இங்கே இருக்குது. ஓகே சூப்பர். ஸோ வாங்க நம்மளோட பயணத்துக்கு தயாராகலாம். கைஸ் ரொம்ப ஆழமாக இருக்குது கைஸ். அப்போனா வந்து வேறு இங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே சுற்றி ஐலாண்டே இருக்காது. அந்த பக்கம் போய் பார்த்தாலும் வந்து நான் முன்னாடியே ஆக்சுவலாக வந்து பயமாக விசிட் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறமேட்டுக்கு கிடைக்கவே இல்லை எதுவுமே. ஓகே சூப்பர். இவ்வளோ ஆழமாக இருக்கிறத பார்த்தா எங்கேயும் இருக்காது போல். இது சீதான், கண்டிப்பாக சீதான். எங்கே போகிறதுன்னு தெரியல கைஸ். பொசிஷனை நோட் பண்ணி வச்சிட்டேன் நான். 239 79 7 அதான் வந்து என்னோடய பொசிஷனு. அதனால தான் நான் வந்து இது வந்து ஆன் பண்ணியே வச்சுருக்கேன். எங்கெங்க போகிறேன் எனக்கு எதுவுமே தெரியல. பார்க்கலாம். வில்லேஜ் கிடச்சா வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வில்லேஜ் கிடச்சிட்டுனா அங்கேயே நம்ம வந்து செட்டில் ஆகிடலாம். ஓகே பரவாயில்ல. என்னமோ ஐலாண்ட் தெரியுதுங்க. மஷ்ரூம் ஐலாண்டுங்க. மஷ்ரூம் ஐலாண்டு சூப்பர், போடு சக்கை. இங்கே பாருங்க, மஷ்ரூம் ஐலாண்டு சூப்பருங்க. ஆக்சுவலி மஷ்ரூம் ஐலாண்டு தான் ரொம்ப வந்து பெட்ரு. ஏன்னா இங்கே வந்து மாப்ஸ் எதுவுமே ஸ்பான் ஆகுது. அப்புறமேட்டுக்கு ஃபுட்டு நம்ம வந்து ஈஸியாக கிடச்சிக்கும். அப்புறம் ஷெல்டரே தேவைன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் பெட்டு தான், ஐயோ பெட்டு ரெடி பண்ண வச்சுட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. இங்கே வந்து எப்படி இருக்குது பயம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அங்கே போய்ட்டு தேவையான ரிசோர்ஸ்லாம் வந்து மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம்.
இங்கே பாருங்கள், இன்னும் மஷ்ரூம்லாம் இருக்குங்க, சூப்பருங்க. நம்ம வந்து அது வேணும்னா கூட குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகே சூப்பருங்க. இங்கே வந்து சூப்பருங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பயமே ஃப்ளாட்டண்டாகவும் இருக்குது. ஓகே சூப்பரு. இப்போ இங்கே வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சிடலாம். அப்புறமேட்டுக்கு செஸ்ட்டு ஒன்று செய்யணுங்க. செஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு செஸ்ட் வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து வேறு எதாவது கலெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வீடு கட்டணும்னா இன்னும் நல்லா தான் வீடு கட்டணும். அதுக்கு ஆக்சுவலி இது டைம் இல்லை வீடு கட்டுறதுக்கு. அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல தான் வாழ போகிறோம். கண்டிப்பாக வந்து இங்கே தான் நம்ம வந்து சர்வைவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் வந்து இப்போ வந்து பீஸ்ஃபுல் மோடில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி, அதனால் எதுவுமே தெரில, மறந்து போச்சு. அதனால் வந்து என்ன பண்ணேன்னா பீஸ்ஃபுல் மோடில் வச்சுட்டேன், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்? ஆமாங்க, ஸ்டோன்ஸ்லாம் தேவை. ஸ்டோன்ஸ் போய் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்ணோம், வேறு வழி இல்லை. வேணுங்கிற வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம். பிக்கேக்ஸு, ஆக்ஸ் ஆமாம் பிக்கேக்ஸ். ஓகே சூப்பர். ஆக்ஸ் கண்டிப்பாக மரம் வெட்டி தேவை நம்மளுக்கு. ஓகேங்க சூப்பரு. மஷ்ரூம் ஐலாண்ட் ஆனால் வரும்னு நான் வந்து யோசிச்சே பார்க்கல. நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா திடீர்னு வந்து மஷ்ரூம் ஐலாண்ட் வந்துருச்சா. நான் என்ன நினச்சேன், வில்லேஜில் போய் லூட் அடிக்கலாம். அங்கே வந்து கண்டிப்பாக காலம் இருப்பான், அயன் காலம் இருப்பான். அவனை அடிச்சு வந்து அயன் ஷூட் வந்து போட்டு மைன் பண்ணலாம் அங்கேயே போயிட்டு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா மஷ்ரூம் ஐலாண்டு. ஆனால் வந்து இதுலேயும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா வந்து இங்கே வந்து வுட்டு கிடைக்காது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வந்து அப்புறமேட்டுக்கு வந்து சில மைனிங்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் போய் மைனிங் பண்ணாலுமே மாப்ஸ் ஸ்பான் ஆகும். அதனால் நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே வந்து அதிகமாக டார்ச் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம இருக்கிற சைடு மட்டும் டார்ச் யூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ரேண்டமாக நம்ம வந்து டார்ச் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து மாப்ஸ் ஸ்பான் ஆகுது. ஆனால் நீங்கள் வந்து மைனிங்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கேவ் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் மைன் பண்ண கேவ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் வந்து நிறையா டார்ச்சஸ் வைக்கணும். ஸோ வந்து அதனால தான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஒரு மாதிரி இதாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் வந்து 50 minutes பக்கம் வந்து நான் வந்து மைனிங் பண்ணியிருப்பேன். அந்த இது வுட்டு கலெக்ட் பண்ணுறது ஒரு 2.5 ஸ்டாக் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கேம் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கேம் என்ன வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். மேக்மா பிளாக்லாம் இங்கே நிறையா இருக்குங்க. சி கண்டரில் இங்கே நம்ம வந்து அங்கே வந்துருச்சு பாருங்கள். இந்த இடமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க. அதனால தாங்க நான் இங்கே ஸ்டே பண்ணியிருப்பேன். ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா இடம், அதனால தான். ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். ஸோ ஓகே, என்கிட்ட வேறு வந்து பெட்டே இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே நேரம் போயிடும். ஸோ நான் வந்து உள்ளே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஓகேங்க, நம்ம வந்து கரெக்டாக 3 உள்ளே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து காலையில் ஆனதுக்கு நேரமே என்னன்னு தெரியுமா, நான் அங்கே வந்து கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு அப்புறமேட்டுக்கு நான் வந்து இது உள்ளே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். வெப்பன் வேறு இல்லவே இல்லை, உடஞ்சிருச்சுங்க ஒரு பிக்கேக்ஸ் வேறு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேணாம் போங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து வுட்டு தேவை, உள்ளு தேவை. அதுவும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. எங்கடா ஓக்கு இல்லை. ஓகே, பெட் ஓகேங்க, நம்மளோட புது பெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல, இந்த மஷ்ரூம் ஐலாண்ட் வந்து இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து குமிக்கணும். அது வந்து எப்படி குமிக்கிறதுன்னு தெரில. ஸோ எப்படி குமிக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னும் வேறு என்னங்க இருக்குது, காபிள் ஸ்டோன் மேக் பண்ணோம். ஸோ நான் அந்த ஐலாண்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்டோனு மைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்பாட் நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஏன்னா அங்கே பாருங்க நாய் கூடி சீக்கிரமாக நம்ம வந்து டைம் பண்ணோம் மைனிங் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாலாம் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு இந்த உட்டன் பிக்கெக்ஸ் வச்சு எதுவுமே பண்ணவே முடியல, கல்லை உடைக்கவே முடியல. ஸ்டோன் பிக்கெக்ஸ் ஒரு செய்யணும் கைஸ். எங்கே கோலுங்க, சூப்பர் கோல், கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே சூப்பருங்க, நிறையா கோல் இருக்கும் போல். அப்பா சாமி கொட்டி கிடக்கு, கிட்டத்தட்ட 6-10 மேலே வந்துடும் போல் இருக்குது கைஸ். நிறையா இருக்குது கைஸ் கோல், சூப்பரு. அதான் நான் நினச்சேன், என்னடா 10க்கு மேலே கோல் இருக்குன்னு நினச்சேன், பட் ஆனால் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது கைஸ். நீங்கள் வந்து கோல் மைன் பண்ணோம்னா நீங்கள் வந்து நடக்கிற இடத்துலையே ஸ்டோன்ஸாக இருக்கணும், ரொம்ப வந்து ஸ்டோன்ஸாக இருக்கணும், காபிள் ஸ்டோன்ஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து கோல் வந்து நீங்கள் வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கோல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டோன் தான் வந்து அது கோல் வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து கோல் வந்து மைன் பண்ணுறப்ப ஸ்டோன்ஸாக இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் வந்து மைன் பண்ணுங்கள், ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்ச ரிசர்ச், 6 வருஷமாக நம்ம கண்டுபிடிச்ச ரிசர்ச். ஸோ நான் வந்து சைல்டுஹுட்லேருந்தே நான்லாம் வந்து மைன்கிராஃப்ட் விளாண்டுருக்கேங்க. ஸோ நீங்கள் எப்போலேருந்து மைன்கிராஃப்ட் விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க கைஸ். மேலே இருக்குது கைஸ் கோல், எப்பா இவ்வளோ கோல் இருக்குது, 21 கிட்ட இருக்குது. நன்றி, மிகச்சிறப்பு. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னும் மைன் பண்ணணும் கைஸ். கீழே இன்னும் வந்து அண்டர் கிரவுண்டு வந்து மைன் பண்ணோம். ஸோ ஓகே, ஸோ நான் இன்னும் நல்லா வந்து ஸ்டோன்ஸ்லாம் மைன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்டாக் கிட்ட நம்ம வந்து மைன் பண்ணிட்டோம் ஸ்டோன், காபிள் ஸ்டோனை. பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நான் வந்து மைன் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் இல்லை, ஒரு 20-25 மினிட்ஸ் இருக்கும். ரேண்டமாக சொல்லணும்னா 15 மினிட்ஸ் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு கூட நான் வந்து மெயின் பண்ணியிருக்கேன் லைட்டாக. இங்கே வந்து லைட்டாக இது பண்ணனா அப்புறம் டர்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டுக்கு தான் நோட் பண்ணேன் இங்கே இது டர்ட் இருந்ததா, அதனால் அப்புறமேட்டுக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம், எங்கே சுற்றுறேன் நான் பாட்டுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மஷ்ரூம் ஐலாண்டுக்கு போயிட்டு இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். கிட்டத்தட்ட நம்ம மஷ்ரூம் ஐலாண்டை நம்ம வந்து நெருங்கிட்டோம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து செஸ்ட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சிடலாம். வெப்பன்ஸ் கொஞ்சம் டைம் ஆகி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? மேக் பண்ணிக்கலாம். சூப்பர். ஃபர்னாஸ் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபர்னேஸ் எங்கே பாருங்க, ஏற்கனவே 10 ஸ்டோன் நம்மளுக்கு இருக்கு போல். நம்ம இந்த வுட்டு கலெக்ட் பண்ணோம்ல, அப்போ நான் வந்து இது ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது மரம்லாம், அப்போ நான் வந்து யூஸ் பண்ணேன். அது இப்போ தான் எனக்கே தெரியுது கைஸ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறது, கோல். ஓகே சூப்பர். வுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சிடலாம். சாப்ளிங்ஸ் வந்து வேணும் நம்மளுக்கு, ஓகேங்களா? சாப்ளிங்ஸ் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் அதுக்கு டர்ட் தான் இல்லை, என்ன பண்ணுறது, டர்ட் வந்து கிராஸ் டர்ட் தான் வேணும் நம்மளுக்கு. பட் ஆனால் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாசி டர்ட் இருக்குல்ல, அதை நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்துட்டு நம்ம இன்வென்ட்ரியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வச்சோம்னாலே அது டர்ட்டாக மாறிடும். நம்ம வந்து எந்த டர்ட்டில் வேணாலும் நம்ம வந்து இது பண்ணாங்க மைன் பண்ணலாம். ஸோ ஓகே, இது என்னங்க இது கைஸ்? ஓகே இல்லை கைஸ், இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது, நிறையா இருக்குது, அதனால் நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு ஹெல்த் நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலாம் கைஸ்? ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் மைன்கிராஃப்ட் விளாண்டு நம்மளுக்கு வந்து மண்டெல்லாம் வந்து வலி எடுத்துக்கிச்சு கைஸ். கிட்டத்தட்ட நான் வந்து 1 ஹவர் பக்கம் விளாண்டுருப்பேன். மைண்ட் பண்ணுறது தாங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படி தான் வந்து மைண்ட் பண்ணுறாங்களோ. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து டார்ச் நம்ம வந்து வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம், அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாம் வேணுங்கிறத.
ஓகே கைஸ், கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமான இடத்துலலாம் நம்ம வந்து வச்சிடலாம். இங்கே பேசிக்கிட்ட வெளிச்சத்துக்காக. ஓகே வெயிட்டா டேய் தம்பி, ஹேங் ஆகுதுப்பா ஃபோனு. ஓகே வச்சாச்சு, போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றும் பண்ண வேணாம். டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டர்ட் எடுத்து அந்த சாப்ளிங்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து அது வந்து பிளான் பண்ணலாம். அது பிளான் பண்ணிட்டோம்னா அது பட்டுக்கு நம்ம இங்கேயே வந்து மைண்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அப்படியே மைண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். ஆனால் இதே வந்து ஒரு டேட்டா தான் ஆக போகுது. அது எனக்கு ஆக்சுவலி தெரியல, நான் விளையாடும் போது இப்போ டப்பிங் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து வச்சுட்டோம். இங்கே ஒன்று வைக்கலாம் கைஸ், இந்த இடத்துல வேறு இடத்துல இருந்துச்சு கைஸ் தெரியாமல். ஓகே, இப்போ வேறு ஏங்க ஆமாங்க பார்த்தீங்களா, இன்னும் 30லேயே இருக்குது இது டேட்டு. அதாங்க அதை நம்ம வந்து உடச்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா டர்ட் ஆகிடும், நார்மலான டர்ட் ஆகிடும். அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ஓகே, ஸோ இந்த எபிசோட இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வீடு கட்டுறது, அப்புறமேட்டுக்கு வந்து ஷீப்ஸ்லாம் அடுக்கி வைக்கிறது, அப்புறமேட்டுக்கு ஃபார்மிங், இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை பெருசாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.